ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கண்ணன் யோகா சமையல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ அதுக்காக நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் நான் என் தங்கச்சி அம்மா 3 பேருக்கு தான் வந்து நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் அளந்து வச்சுருக்கோம். அண்ட் அதை நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அண்ட் முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது, ஊற வைக்கிறது, அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆனியன்லாம் அரியுது, புதினா கிள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே எல்லா ஒர்க்கும் செஞ்சு வச்சிருவேன். ஸோ நம்ம முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆனியன் எல்லா தூளும் எடுத்துட்டு அப்படியே வந்து தக்காளி எல்லாமே வந்து அரிய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி இதே மாதிரி நீங்கள் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் மின்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஆனியனை வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சூப்பராக வந்து ஆனியனை ஸ்லைஸாக வெட்டியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோவும் வெட்டிக்கலாம். டொமேட்டோவும் இதே மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அண்ட் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து மண்ணெலாம் இருக்கும். ஸோ அழகாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் போட்டு நல்லா அதை வந்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நான் நல்லா அலசிட்டேன். ஸோ இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் அந்த கீழே அந்த அடி ஸ்டெம் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை 2 கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வாங்கின மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சைடில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் தான் மோஸ்ட்டாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ சூப்பராக அதை ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அம்மா வந்து புதுசாக வந்து ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதனால மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோம். ஸோ இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அண்ட் டேஸ்ட்காக கீயும் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடக்கூடிய ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா இது கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு மெயின் வந்து இந்த ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடும் போதே ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினா இருக்கும்ல, ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளி இருக்கும்ல, அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா வந்து பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிட்டு சில்லி பவுடர்ஸ் கூட அதிகமாக போட்டுக்கலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் காஷ்மீரி சில்லி பவுடர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டுக்காக. அண்ட் திக்கான கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் சூப்பராக வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி எடுத்து வச்சு ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மஷ்ரூம்ஸ்லேருந்தே கொஞ்சம் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் இது கூட வந்து நீங்கள் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்கும்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு மஷ்ரூம்ஸ்லேயே தண்ணி வந்து விடும்ட்டு, அதே மாதிரி தண்ணி விட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு வெந்திருக்கா. ஸோ இந்த டைம்ல நம்ம லிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். அண்ட் கீழே வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன். ஸோ மேலே வந்து டம் போட போகிறோம். ஸோ நல்லா வெந்துருச்சு ஆஃப் இதுவா. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் டம் போடுறோம். ஸோ வந்து இந்த கேப்ல வந்து நான் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சடிக்காக. ஸோ ஆனியன்ஸை நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு திக்கான கர்டு இருந்துச்சு. ஸோ அந்த கர்டும் போட்டு நம்ம தயிர் பச்சடி போட்டுக்கலாம். அது டம் ஆயிட்டு இருக்கு பிரியாணி. ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகுற டைம்ல நான் வந்து ஆனியன் ரைத்தா போட்டுட்டு இருக்கேன். ஸோ சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் சூப்பரா வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு, உதிரி உதிரியா பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. அண்ட் நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் காய்ஸ்.